வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணத்திலிருந்து கடற்றொழிலுக்கு சென்ற வேளை காணாமல் போன யாழ் மீனவர்களான 46 வயதுடைய விமலேந்திரன், ஞானராஜ் மற்றும் 54 வயதுடைய பூலோகதாசன் ஆகியோர் கடந்த 15ஆம் தேதி ஊர்காவற்றுறையில் இருந்து கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் 5 நாட்களின் பின்னர் தமிழக கடலோர போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சற்று தொலைவில் படகொன்று தத்தளித்துக் கொண்டிருந்ததை கண்ணுற்ற தமிழக கடலோர போலீஸ் படையினர் அவர்களை படகுடன் மீட்டு கரை சேர்த்ததை தொடர்ந்து அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் குறித்த இருவரும் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் கடந்த 15ஆம் தேதி கடற்றொழிலுக்கு சென்ற சமயம் படகு இயந்திர கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்து வந்ததாக கூறியுள்ளனர். இருவரையும் கைது செய்துள்ள தமிழக போலீசார் மீனவர்கள் தத்தளித்த கடற்பகுதியில் ஒரு மூட்டையில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததாகவும் இவர்கள் கடத்தல் நோக்கத்துடன் தமிழக கடற்பரப்பினுள் நுழைந்தார்களா எனும் சந்தேகத்துடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விளாங்குழி கிராமத்தில் உள்ள வயலில் இருந்து உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த யானை 18 வயதுடையது என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் சம்பவ தினத்தன்று அப்பகுதிக்கு சென்றவர்கள் யானை ஒன்று உயிரிழந்து கிடப்பதை அவதானித்து உரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போலீசார் மன்னார் மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள், வனஜீவராசிகள் திணைக்கள மருத்துவர் ஆகியோர் குறித்த வயல் பகுதிக்கு சென்று உயிரிழந்த யானையை பார்வையிட்டனர். நீண்ட காலமாக அப்பகுதியில் குறித்த யானை தொடர்ச்சியாக நெற்பயிரை சேதப்படுத்தி வந்ததாகவும் தெரிய வந்த நிலையில் உயிரிழந்த யானைக்கு வனஜீவராசிகள் திணைக்கள மருத்துவ பரிசோதனைகளை முன்னெடுத்த நிலையில் யானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த விவசாய காணியின் உரிமையாளர் மன்னார் மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் சபாநாயகர் எடுத்த தீர்மானத்தை வரவேற்கின்றோம் எனவும் இனியாவது அவர் தனது செயற்பாடுகளை மாற்றிக்கொள்வார் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிடக் கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து அவர் தெரிவித்த உரையில் 9 மாதங்களுக்கும் மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம் பாதுகாப்பான முறையில் பூமிக்கு திரும்பியுள்ளார். அவருக்கும் இணை வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பை விடுத்தார். இதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இனியாவது தனது செயற்பாட்டை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிடக் கூடாது. இந்த நாட்டில் முஸ்லிம் மக்கள் உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலின் பின்னர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள். மீண்டும் அவ்வாறான நிலை ஏற்படக்கூடாது. ஆகவே அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றார். பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை முழுமையாக படிக்காதவர்களே அதில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக கூறி வருகின்றனர். எனவே இவர்களால் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையையும் நீக்க முடியாது, அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர் 1988ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதலில் என்னுடன் மேடையில் இருந்த இருவர் கொல்லப்பட்டனர். நான் பலத்த காயங்களுக்கு உள்ளானேன். எவ்வாறு இருப்பினும் ஜேவிபியின் அந்த கொடூர குண்டு தாக்குதலில் இருந்து நான் உயிர் பிழைத்துக் கொண்டேன். இவ்வாறு பல சந்தர்ப்பங்களில் ஜேவிபி குண்டு தாக்குதல்களை மேற்கொண்ட போது நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். அவற்றில் பல சம்பவங்கள் தொடர்பில் பட்டலந்து அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் மாத்திரமின்றி அரசு உத்தியோகத்தர்களும் கொல்லப்பட்டனர். தமிழீழ
விடுதலை புலிகள் அமைப்பிற்கு முன்னதாகவே குண்டு தாக்குதல்களை ஜேவிபிஏ ஆரம்பித்தது. 15 வயதுக்கு குறைவான சிறுவர்களும் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களும் நூற்றுக்கணக்கில் ஜேவிபி கிளர்ச்சிகளில் உள்வாங்கப்பட்டிருந்தனர். கிளர்ச்சிக்கும் விடுதலைக்கான போராட்டத்துக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஜேவிபியினரால் முன்னெடுக்கப்பட்டவை கிளர்ச்சிகளே தவிர விடுதலைக்கான போராட்டங்கள் அல்ல. அன்றிலிருந்து இன்று வரை நாம் நாட்டில் அமைதிக்காகவே குரல் கொடுத்து வருகின்றோம். ஆனால் ஜேவிபி ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் கைகளை காண்பித்து தாம் தப்பிக்க திட்டமிடுகின்றது. ஆனால் அவர் மீது இவ்வாறு எந்த ஒரு குற்றச்சாட்டும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக அவர் சாட்சியாளராக மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கின்றார். வரலாறு தெரியாதவர்களால் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை நீக்குவது மாத்திரமல்ல, அவருக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச ஆட்சிகளும் நல்லாட்சியின் போதும் பட்டளந்த அறிக்கை தொடர்பில் ஜேவிபி எந்த சந்தர்ப்பத்திலும் பேசவில்லை. தற்போது அவர்கள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இதனை கைகளில் எடுத்துள்ளனர் என்றார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எதிர்பாராத விதமாக 9 மாதங்கள் தங்கியிருக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்து நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் நேற்று பூமிக்கு திரும்பியுள்ளார். சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பியதை உலகமே கொண்டாடி வரும் நிலையில் அவரது சொந்த ஊரான குஜராத் மாநிலம் மேக்சானா மாவட்டம் ஜீலாசன் கிராமத்தில் அவர் பாதுகாப்பாக பூமி திரும்ப வேண்டும் என்று வேண்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டதுடன் அவர் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பிவிட்டார் என்று செய்தி வெளியானதும் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். இந்திய நேரப்படி நேற்று அதிகாலை 3:30 மணியளவில் பூமியில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக நாசா தெரிவித்துள்ளது. டிராகன் விண்கலத்தின் சுனிதா வில்லியம்ஸுடன் சேர்த்து பட்ஸ் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கார்புனோவ் ஆகிய 4 வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக திரும்பியுள்ளனர். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீரரான பிறகு 3 முறை, அதாவது 1972, 2007 மற்றும் 2013 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு குறிப்பாக அவரது சொந்த கிராமத்துக்கு வருகை தந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைனின் வலுசக்தி கட்டமைப்பினை தாக்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு வாக்குறுதி அளித்து ஒரு சில மணித்தியாலங்களில் ரஷ்ய ஜனாதிபதி உக்ரைனின் வலுசக்தி கட்டமைப்பின் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார். டொனெட்ஸ் பகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் எரிசக்தி உட்கட்டமைப்பின் மீது ரஷ்ய படையினர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதியுடனான தொலைபேசி உரையாடலின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைனுடன் உடனடி போர் நிறுத்தத்தை நிராகரித்ததுடன் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது 30 நாட்களுக்கு தாக்குதலை மேற்கொள்ள போவதில்லை என தெரிவித்திருந்தார். உக்ரைன் சமீபத்தில் சவுதி அரேபிய பேச்சுவார்த்தைகளில் ஏற்றுக்கொண்ட 1 மாத கால போரை நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ள புடின், வெளிநாடுகள் ராணுவ புலனாய்வு உதவிகளை உக்ரைனிற்கு வழங்குவதை நிறுத்தினால் மாத்திரம் முழுமையான போர் நிறுத்தம் வெற்றி பெறும் என தெரிவித்திருந்தார். இரு தலைவர்களுக்கும் இடையிலான வெளிப்படையான 90 நிமிட தொலைபேசி உரையாடல் முடிவடைந்த பின்னர் உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு புடின் உத்தரவிட்டார் என கிரெம்ளின் தெரிவித்திருந்தது. கடந்த 2022 பிப்ரவரி மாதம் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா போர் தொடுத்தது. உக்ரைனுக்கு அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்ததுடன் ஆயுத உதவியும் வழங்கின. இதற்கிடையே இந்த போரை நிறுத்த பிரதமர் மோடி தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். கடந்த ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்பும் போரை நிறுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றார். இது தொடர்பாக சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது. கடந்த 11ஆம் திகதி நடந்த பேச்சுவார்த்தையின் போது 30 நாள் போர் நிறுத்த திட்டத்தை அமெரிக்கா முன்மொழிந்ததுடன் இதை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொண்டார். ஆனால் ரஷ்யா உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஏற்காவிட்டால் பொருளாதார தடை விரிவுபடுத்தப்படும் என்று அமெரிக்க மற்றும் G7 நாடுகள் கடந்த 14ஆம் திகதி எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மியாமி ஓபனின் முதல் சுற்றில் ஜூலியா ஸ்டாரோடு சேவாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முன்னாள் உலக நம்பர் 1 வீராங்கனையான நவாமி ஒசாகா வெற்றி பெற்றுள்ளார். இந்த ஆட்டத்தில் ஒசாகா ஒரு செட்டில் தோல்வி அடைந்த பின்னர் உக்ரைனின் ஸ்டாரோடு சேவாவை 3-6, 6-4, 3-6, 6-4, 6-3 என்ற கணக்கில் வீழ்த்தினார். ஜனவரியில் நடந்த ஆஸ்திரேலிய ஓபன் 2வது சுற்றுக்கு பின்னர் ஜப்பானிய வீராங்கனை பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். 2 வாரங்களுக்கு முன்பு இந்தியன் வெல்ஸில்
பவலா ஒசோரியாவிடம் தனது முதல் சுற்றில் தோல்வி என் வாழ்க்கையில் நான் விளையாடிய மிக மோசமான போட்டி என்று ஒசாகா விவரித்ததை அடுத்து இந்த வெற்றி கிடைத்துள்ளது. 4 முறை கிராண்ட் ஸ்லாம் வென்ற இவர் தனது மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்காகவும் மகப்பேறு விடுமுறைக்காகவும் விளையாடுவதில் இருந்து பல இடைவெளிகளை பெற்றுள்ளார். 2021 ஆஸ்திரேலிய ஓபனில் அவர் வென்றதில் இருந்து அவர் எந்த ஒரு முக்கிய போட்டியிலும் 3வது சுற்றை தாண்டி முன்னேறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.